ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோன் டு சக்ஸஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா புரோட்டோசோவா பற்றி பார்க்க போகிறோம். புரோட்டோசோவா ஸ்டடி பண்ணுற ஸ்டடிக்கு பேர் புரோட்டோசுவாலஜி அப்படிங்கிறது. லாஜி அப்படின்னாலே அதோட மீனிங் வந்து ஸ்டடி. இந்த புரோட்டோசோவா வந்து எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னம்னா மாய்ஸ்ட் சாயில், பாண்ட்ஸ், ஏரி, குளம் இதெல்லாம் இருக்குங்களா, ஓசன் அந்த ஏரியாலெல்லாம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட சைஸ் வந்து எப்படின்னா 2 to 200 மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸ் வந்து 2 to 200 மைக்ரோப்ஸ். ஸ்டடி ஆஃப் புரோட்டோசோவா வந்து புரோட்டோசோவாலஜி. அதாவது லாஜி அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து ஸ்டடி ஃபவுண்ட் இன் சாயில், அதாவது மாய்ஸ்ட் சாயில், ஈரப்பதம் இருக்கிற சாயில்லையும், பாண்ட்ஸ், ஏரி, குளம், கடல், ஓசோன் இந்த மாதிரி இடத்துலலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 to 200 மைக்ரோப்ஸ். புரோட்டோசோவாக்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அந்த டைப்ஸ் எதுக்கு, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 டைப்ஸ்: சிலிகேட், ஃப்ளெஜல்லேட், சூடோபோட், ஸ்போரோசோன்னா பேராசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒட்டுண்ணி. இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா லோகோமோஷனுக்கு தான் யூஸ் ஆகுதுங்க. இது 4மே வந்து லோகோமோஷனுக்கு தான். இந்த பேராசைட் அப்படிங்கிறது ஒட்டுண்ணி அப்படியே ஒட்டிக்கும் எந்த ஒரு இடத்துல, பாறையில், ராக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் வந்து பேராசைட்டுக்கு எக்ஸாம்பிள். உங்களுக்கு நான் ஒரு சாதாரண எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஈரப்பதம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அது ஒட்டி இருக்கும் அந்த பேராசைட் அப்படிங்கிறது. சிலிகேட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெரமீசியம் தான் வந்து சிலிகேட்டுக்கு எக்ஸாம்பிள். ஃப்ளெஜல்லேட்டுக்கு வந்து யூக்ளினா வந்து எக்ஸாம்பிள். சூடோபோட்டுக்கு வந்து அமீபா பெஸ்ட்டு சூடோபோடியம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. நெக்ஸ்ட்டு புரோட்டோசோன், பேராசைட், இதில் எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்மோடியம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த 4 எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்க, இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்களுக்கு கூட கேட்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் புரோட்டோசோவாக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள், சூடோபோடுக்கு எக்ஸாம்பிளான அமீபாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அமீபா ரீப்ரொடக்ஷன் வந்து எதுனா ஃபிஷன் ஸ்போருலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தென் சூடோபோட் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்டின் மீனிங் வந்து ஃபால்ஸ் ஃபீட். சூடோ அப்படின்னாலே அந்த சூடோபோட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா இறைய பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. கேட்ச் ப்ரே, இறைய பிடிக்கிறதுக்கு அந்த சூடோபோட் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அமீபா வந்து அந்த அமீபா வந்து என்ன செல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிசெல்லுலார் செல் அமீபா அப்படிங்கிறது. அதோட ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும். நம்மளுக்கே தெரியும் அமீபா அந்த மாதிரி ஷேப்பில் தாங்க இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குன்னா சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், செல் மெம்ப்ரான், வெளியில் இருக்கிறதான செல் மெம்ப்ரான், இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட எக்ஸ்க்ரீஷன் வந்து எந்த வேக்யூல் நடக்கும் அப்படின்னா கான்ட்ராக்சுவல் வாக்யூல் அப்படிங்கிறதுல வந்து நடக்கும். இதுதாங்க அமீபா பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸ் மஸ்ட் நம்ம தெரிஞ்சே இருக்கணும். இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுனாங்க வைரஸ். ஃபஸ்ட் வந்து புரோட்டோசோன் பார்த்துருந்தோமா, இப்போ வைரஸ். இன்ட்ராசெல்லுலார் ஆப்ளிகேட்டரி பேராசைட் அப்படின்னு சொல்லி வைரஸ் சொல்லுவாங்க. வைரஸ் வந்து ரொம்ப டின்னி பார்ட்டிக்கல், பாக்டீரியாவோட 10,000 டைம்ஸ் வந்து ஸ்மாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புரோட்டோசுவாலஜின்னு அப்படின்னு சொல்லி படித்தோமா. இப்போ இந்த வைரஸ் பற்றி படிக்கிறது வைராலஜி இல்லை விராலஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தென் வைரஸ் மீனிங் அப்படிங்கிறது லட்டினில் வந்து பாய்சன் அப்படிங்கிற நேம். அதில் அமீபாக்கு வந்து சூடோபோடியா அப்படிங்கிறது, சூடோ அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்ல, அது லட்டின் மீனிங் தான். இதே மாதிரி வைரஸ்க்கு மீனிங் பாய்சன் லட்டினில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதால் மேடப் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரோட்டீனால் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு சொன்னோம்னா லிவிங்கும் இல்லை நான் லிவிங்கும் இல்லை, ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி பற்றி சொல்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். லட்டின் மீனிங் பாய்சன், ப்ரோட்டீனால் மேடப் ஆயிருக்கு. இது மெயின் வந்து இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வைரஸோட ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸுங்க. வைரஸில் வந்து டிஎன்ஏ இருக்கும், இல்லை ஆர்என்ஏ இருக்கும், ஏதோ ஒன்று தான் இருக்கும். இது இல்லை அது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கோர் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரோட்டீன் கோட்டால் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ் கோரு, அந்த ப்ரோட்டீன் கோட் எதாவது மேடப் ஆயிருக்கு அப்படின்னம்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதுலேயே சொன்ன வைரஸ் வந்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ப்ரோட்டீனால் மேடாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ப்ரோட்டீன் கோட் வந்து எதாவது மேடப்பாயிருக்குன்னா ப்ரோட்டீன், லிப்பிட், கார்போஹைட்ரேட். லிப்பிட் அப்படிங்கிறது ஃபேட்டு, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ப்ரோட்டீன், லிப்பிட், கார்போஹைட்ரேட்டோட மேடப்பாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷேப் ஆஃப் வைரஸ் அப்படிங்கிறது எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும். ஹெலிக்கல், ஸ்பெரிக்கல், இந்த மாதிரி சர்க்குலர், இந்த மாதிரி நிறையா ஷேப் இருக்கும்.
அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் அது என்ன ஷேப்பில் சில எக்ஸாம்பிள் வைரஸஸ் அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இன்ஃப்ளூசா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூசா தானே இப்போ அடிக்கடி வருது, அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில். பேக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப். பேக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப்பு. டிஎம்வி வைரஸ், டொபாகோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஹெலிக்கல் ஷேப். இதான் வந்து வைரஸ்க்கான ஷேப்ஸு. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நான் இது சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரோட்டோசோவா வைரஸ் 2 படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.